ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபாசட்பேல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஃபாசட்பேல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுமே உங்கள் ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி வருவீங்க. இங்கே சைன் அப், சைன்இன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வருவீங்க. இங்கே அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களோட பற்றி கேட்டிருப்பாங்க. யூசர் நேம்னு இருக்க இடத்துல உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அகைன் அதே மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அகைன் அதே பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஐ அக்செப்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. தென் ஹியூமன் கேப்சா வெரிஃபை பண்ணிவிட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் இவங்க உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இவங்க டோட்டலாக 12 காயின் கிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது நம்ம வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிரிப்டோ கரன்சி அமௌண்ட்டை எப்படி இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே மேலே டெபாசிட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த டெபாசிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பிட்காயின்ட்னு ஒரு அட்ரஸ், லைட்காயின்ட்னு ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பிட்காயின் ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பிட்காயின் கீழே ஒரு பார்கோடு இருக்கும். அதுக்கு கீழே குட்டியாக ஒரு பாக்ஸில் ஒரு அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது காப்பி ஆகிடும். இதை கொண்டு போய் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க வெப்சைட்டில் வித்ட்ரா அட்ரஸ்ன்னு சொல்லி இவங்க கேட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் கொடுத்துட்டு வித்ட்ரான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஏர்ன் பண்ண எல்லா அமௌண்ட்டையுமே உங்கள் ஃபாஸ்ட்பே அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகே, இங்கே இருந்து நெக்ஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸை லிங்க் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் wazirx அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா wazirxோட இப்போ நீங்கள் இங்கேருந்து பிட்காயினை wazirxக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், wazirx போயிட்டு அங்கே உங்களோட பிட்காயின்குரிய டெபாசிட் அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே லிங்க் அட்ரஸில் கொடுக்கணும். லிங்க் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இங்கே மேலே அட்ரஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த அட்ரஸில் நீங்கள் wazirxலேருந்து எடுத்த பிட்காயினுக்குரிய டெபாசிட் அட்ரஸை இங்கே கொடுத்துக்கோங்க. தென் கீழே நீங்கள் ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிட்காயின் wazirx அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே இது பிட்காயின்குரிய அட்ரஸ் தானே, அதனால பிட்காயின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பிட்காயின் கேஷ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் கொடுத்துக்கோங்க. லைட் காயின் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் காயினுக்குரிய அட்ரஸ்னால் லைட் காயினை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகிடும். ஓகே, லிங்க் ஆகி வச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வித்ட்ரா கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த வித்ட்ராவை கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரா ப்ராசஸ் இவங்க 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரையாரிட்டி, இன்னொன்று நார்மல். நார்மலுக்கு இதுக்கு ப்ரையாரிட்டிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல்னா 4 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வித்ட்ரா ஆகும். ப்ரையாரிட்டினா 5 மினிட்ஸ்லேயே வித்ட்ரா ஆகிடும். பட் என்னென்னா 4 ஹவர்ஸ் அப்படின்றப்போ இவங்க ஒரு கம்மியான அமௌண்ட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸில் பண்ணணும் அப்படின்னா அதை விட கொஞ்சம் 2 மடங்காக பண்ணுவாங்க. அதாவது இங்கே 1% பண்ணுறாங்கன்னா இங்கே 2% கிட்ட பண்ணுவாங்க. இது ரெண்டும் தான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸு. என்னோட கேட்டிங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு அதை எதுக்குங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் 4 ஹவர்ஸே கொடுத்துக்கோங்க. இவங்க கண்டிப்பாக வித்ட்ரா கொடுத்துருவாங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேணாம். அதாவது உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே வித்ட்ரா பண்ணிப்பேன் இல்லைங்களா, அதுக்குரிய பேமெண்ட் ப்ரூஃபை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குரிய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் அங்கே தான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பிட்காயின் டெலகிராமுக்கு பிட்காயினை நீங்கள் உங்கள் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே பிட்காயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வித்ட்ரா அட்ரஸ் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. காயின்பேஸ் அட்ரஸ், wazirx அட்ரஸ், பினான்ஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வித்ட்ரா ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க பிட்காயின் எல்லாமே இங்கே வந்துடும்.
அதுக்கப்புறம் ஃபீஸ்ன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா இவங்க குட்டியாக ஒரு ஃபீஸ் பிடிப்பாங்க. அந்த ஃபீஸ் அமௌண்ட் காட்டும். யூ வில் ரிசீவ்ன்ற இடத்துல இந்த ஃபீஸ் போக ரிமைனிங் இவ்வளோ தான் நீங்கள் ரிசீவ் அங்கே எடுத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தோடனே நீங்கள் ப்ளேஸ் விட்ரா கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம நார்மல் விட்ரா தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 ஹவர்ஸ்க்குள்ளே இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுவாங்க. எனக்கு விட்ரா ஆனதுக்குரிய பேமெண்ட் ப்ரூஃபை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து ஏர்னிங்ஸ் பற்றி தான் போட போகிறோம். ஏன்னா காயின்பேஸ், wazirx, Faucetpay இந்த 3 அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு 3 வீடியோ போட்டாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரு ஏர்னிங்ஸ் உங்களுக்காக இருக்குதுன்னா அதுக்குரிய ஒரு குட்டி ப்ரோமோ பார்த்துட்டு வந்தோங்க. பெர் டே 400 to 500 ஏர்ன் பண்ணணும் ஆசையா உங்களுக்கான ப்ரோமோ தாங்க இது. ஜஸ்ட் 5 செகண்ட் ஆட் வாட்ச் பண்ணுறது மூலமாகவே உங்களால் 400 to 500 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். நம்ப முடியலையா? பாசிபிள் தானே கேட்குறீங்க? பாசிபிள் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆட்ஸ் வாட்ச் பண்ண பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டைப்பிங் ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் டைப்பிங் பண்ணி கூட இந்த அமௌண்ட்டை ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம Earningspy சேனல் நெக்ஸ்ட் இதை பற்றி தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம Earningspy சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போட போகிற ஏர்னிங்ஸ்க்கான எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பற்றி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.